எல்லாருக்கும் வணக்கம். நான் மாலதி. வெல்கம் டு சமையல் கிமையல். இது அப்பளத்தில் பொரியலா? என்ன பொரியல் செய்கிறதுன்னு தெரியலனா 5 நிமிஷத்தில் இந்த பொரியல் செஞ்சிடலாமா? ஆமாங்க, இங்கே ஒருத்தவங்க அப்பளத்தில் பொரியல் செஞ்சு காமிச்சிருக்காங்க. ஆனால் இது நவுத்து போகாதா? கொஞ்ச நேரத்தில் அப்பளத்தை வெளியில் வச்சாலே இது நவுத்து போயிடும். ஆனால் இதில் எப்படி பொரியல் செய்கிறாங்க? வாங்க நம்ம இன்னைக்கு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு மிக்சியில் கொஞ்சம் தேங்காய் துருவல், ஒரு பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு, கொஞ்சம் சீரகம், சோம்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அப்பளத்தை சின்ன சின்ன பீஸாக எடுத்து கட் பண்ணிக்கலாம். உடையாமல் கட் பண்ணணும். கட் பண்ணி வச்ச அப்பளத்தை பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக நம்ம பொரிச்சு வச்ச அப்பளத்தை போட்டு கிளறி எடுத்தால் அப்பள பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த அப்பளத்தை வச்சு பொரியல் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? இதில் வந்து நம்ம தேங்காய் அரைச்சி போட்டோம் இல்லையா, அதுவும் இந்த அப்பளமும் நான் செய்யும் போதே ஒன்றோட ஒன்று ஒட்டவே கிடையாது. இப்போயும் அப்படி தான், தனித்தனியாக தான் இருக்குது. நம்ம மேலே தூக்கி போட்டால் மட்டும்தான் வருது, ரெண்டுமே ஒட்ட கிடையாது. ஆனால் அந்த தேங்காய் பேஸ்ட் அரைச்சி போட்டோம் இல்லையா, அதோட டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதில் சோம்பு சீரகம் இருக்கிறதுனால அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்குது. அரைக்கும் போதே எந்த மாதிரி ஃப்ளேவர் வந்துச்சுன்னா, நம்ம பருப்பு வடை செய்வோம் இல்லையா, அந்த ஸ்மெல் எனக்கு வந்துச்சு. ஆனால் அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த அப்பளம் சாப்பிடும்போது அந்த லைட்டாக முறுமுறுப்பு தெரியுது. ஆனால் அது சாப்பிட்டு முடித்த பிறகு தான் அதோட உப்பு கரிக்குது, தொண்டையில் வந்து அது நல்லாவே தெரியுது, சாப்பிட முடியல. செஞ்ச உடனே இதை சாப்பிட்றணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து சாப்பிட்டாலும் இது வந்து நவுத்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நார்மலாக அப்பளத்தை வெளியில் வச்சாலே அப்படி தான், இதுவும் நம்ம போட்டு கிளறிருக்கோம் இல்லையா, அதனால கண்டிப்பாக இது நவுத்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நவுத்து போனால் நல்லாவே இல்லை, சாப்பிடவே முடியாது. இது நவுத்து போகும்போது அது சாப்பிட்றப்ப அந்த ஆயிலில் வெளியில் வர்ற மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. அதே மாதிரி உப்பு கரிக்கிறது வந்து ரொம்ப தெரியுது. மொறுமொறுன்னு இருந்தாலும் நம்மளுக்கு தெரியாது. நவுத்து போச்சுன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக இது செஞ்ச உடனே சாப்பிட்ணும். ஆனால் இது சாப்பாட்டோட பொரியலாக வச்சு சாப்பிட்றதுக்கெலாம் நல்லா இருக்காது. இது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு வேணால் சொல்லலாம். மொறுமொறுன்னு இருந்தால் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட்லாம் கிடையாது. ஒரு நார்மல் டேஸ்ட் தான். ஒரு 60% வேணால் இதுக்கு மார்க் வேணால் தரலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சக்ஸஸ் இல்லை, ஓரளவுக்கு தான். இன்றைக்கி நம்ம அப்பளத்தில் பொரியல் செஞ்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு டிஷ்ஷை பார்க்கலாம். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.